ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விச் கிரை சாப்டர் 2. இந்த கேம் வந்ததுலேருந்து நம்ம சேனலில் போடவே இல்லை, அதனால தான் இன்னும் நம்ம சேனலில் போடுதோம். சரி, ஓகே, பார்ப்போம். இந்த உலகம் 5 சீடால் மேய்க்க இருக்குது. அந்த 5 சீடில் ஒரு சீடை நீ வச்சுருக்கா தான் அந்த உன்னோட உண்டிகள். சரி, ஓகே, அடுத்த சீடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, அப்படியே விச் கிரை ஏரியாக்குள்ளே வந்தோன்னா இங்கே எவ்வளோ தூசி அதாவது இந்த இடமே தூசியாக தான் இருக்குது, ஏன்னா அது விச்சிக்கிற ஏரியா. சரி, ஓகே, இடம்லாம் அந்த வெட்ட வழியில் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெட்ட வழியில் இருக்கோம். சரி, ஓகே, இது ஏதோ வழி போகுதுன்னு போவோம். அது என்னதுங்க? எங்கே பாம்புங்க? கீழே பாம்பு இருக்குங்க, நான் பார்க்காம நிற்கேன். ரைட்டுங்க, பாம்புங்க. மந்திரக்குள்ளே எடுத்து சுற்றி விடு. மந்திரம்லாம் மறந்து போயிட்டுங்க. என்ன செய்தி சொல்லுங்க? அந்த கிழவி வீட்டில் வச்சு போட்ட மந்திரம் இந்த வீட்டுக்கு வந்தாலும் மறந்து போயிட்டு. முதல்ல இது வீடே இல்லையா, வெட்ட வழியா? ஓகே, பாம்பு வர கொத்துது. மேமா வந்துட்டு போட்டு வீட்டுக்கு போங்க. ஓகேங்க, அந்த பாம்புக்கு கயிறா மாட்டி தேவையா? அந்த பாம்பு கிறுக்கு பாம்பு கயிறா மாதிரி இப்படி வேஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் வளவலன்னு பேசாமல் இந்த இதை கட்டுறாங்க. இந்த கட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கார்த்திக் கேமிங். இந்த கேமை நான் எப்படி விளையாட ஆரம்பித்தேன்னா, எனக்கு இந்த கேம் எப்படி தெரியுங்கிற ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னோடய ப்ரோ விடிஜி அவர்கள் தான் இந்த கேம் விளையாண்டாங்க. அது மூலமாக தான் நான் பார்த்து விளையாடுதேன். ஓகே, இந்த கேம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல தாங்க அதை கட் பண்ணணும். விடிஜியும் அங்கே தான் கட் பண்ணியிருப்பாங்க. வாவ், சூனிய கட்டி பொம்மை. ஓகேங்க, இந்த கோபராவா அது கோபரான்டே வருதுங்க. பாவம், நேற்று தான் அந்த இது படையப்பா படம் பார்த்தேங்க. அப்படியே பொந்துக்குள்ளே விட்டு பாம்பு எடுத்தாங்கன்னா அது ஒன்று கோபுராண்டு வருதுங்க. சரி, கொத்தி போடாது. எங்கே அந்த கதவை திருப்பி போட்டும் இல்லைங்க. சரி, அதெல்லாம் விட்டு இங்கே தாங்க கோபுராவை யூஸ் பண்ணணும். குரோபராருங்க குரோபருங்க. குரோபர் கரெக்டாக வந்துட்டுங்க வகையில். எப்போ படையப்பா படம் பார்க்கவே கூடாதுப்பா. சரி, இப்போ ஷவல் எடுத்துகிட்டு இங்கே டிக் பண்ண ஒரு இடம் இருக்குமே, இங்கே இல்லையோ? சரி, ஓகேங்க, அங்கே இருக்குங்க. இந்த இருக்குது பாருங்கள், இங்கே டிக் பண்ண இடம் இங்கே இருக்குங்க. இங்கே போய் நம்ம டிக் பண்ணுவோம். அதாவது தோண்டுங்க. ஒன்றும் இல்லையா, ஏமாற்றி விட்டாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சூனிய கட்டி பொம்மை நல்லா இருக்குண்ணா. சரி, ஓகே, இங்கே அடிப்போம். தின் 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 ததன் ததின் வலது வேலையை விட்டு எங்கள் பின்னாடி சூனியக்கறி கிளவி துரத்திட்டு வந்துருக்குங்க. பாவம் தெரில. சரி, விடுங்க, இதை டிக் பண்ணோம். தோண்டு எவ்வளோடா தோண்ட வைப்பீங்க? தோண்டு. சரி, ஓகே, உள்ளே போங்க. உள்ளே அப்படி என்ன தான் இருக்க போகுது? 10 பைசாக்கு லாக்கில் தான் உள்ளெல்லாம் வச்சுருக்காங்க. என்னடா கோமடி, ஏதோ ஒன்று. சரி, தூக்கி பார்ப்போம். லெஃப்ட்டு கேக்கு இங்கே வெயிட்டாக இருக்குங்க. டோர் ஓப்பன் ஆகிட்டுறா. இப்படியா இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்? ஓகே, எங்க க்ளோஸ் ஆக மாட்டேங்கிங்க. இந்த கல்லை அங்கேயே போட்டுருவோம், இல்லைன்னா சூனியக்காரி கிளவி அந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம போட்டு தள்ளிடுவா. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 30% பேர் பார்க்குறீங்களாமுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. உங்களில் தான் நாங்கள் நம்புதோம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, கீழே போட்டாச்சுங்க. இப்போ டோர் திறக்கா. எங்கே திறக்குதுங்க? இந்த சைட் டோர் எங்கே திறக்குதுங்க? கிளவி வருது போகுது. சரி, எதுவும் தெரியாதமே நடந்துக்கோங்க. நீங்களும் அந்த கிளவிட்ட சொல்லாதீங்க, நானும் அந்த கிளவிட்ட சொல்ல மாட்டேன். சரி, வாங்க. இப்போ அந்த டிக் பண்ண இடம் எங்கெல்லாம் இருக்குங்க தேடி நம்ம டிக் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு தாங்க நம்ம எஸ்கேப் ஆகணும். சாரி, கீயை வச்சு தான் யூஸ் ஆகும். இதானே நம்ம வந்த வழியில் போக முடியுமாங்க? அண்ட் இந்த ஐயோ போக முடியலங்க. சரி, வாங்க நம்ம பாட்டு போவோம். வருது. ஐயோ, பாட்டை தப்பாக பாடுதுங்க. இந்த பாட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இங்கே ஒரு டிக் ஏரியா இருக்குங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. கிளவியும் வாழக்கணும். பார்த்துட்டுங்க.
ஓடுற கிளம்பி பார்த்துட்டு ஓடு உள்ள வந்துரு. ஐயோ சவலை போட்டுருவோங்க, ஏன்னா அந்த சைடு தோர்த்து. ஐயோ நல்ல கிளவி வந்திருக்கோம். சரிங்க. ஐயோ பார்த்துட்டா பார்க்கல. பார்த்துட்டு அடி கிளவி. ஓகேங்க, நீங்கள் தண்டர் போல்டு தாங்க அதுக்கு போடுறா வீட்டுக்கு. சொட்ட கிளவி மொட்டையிலே பற்றி விட்டாச்சிங்க. சரிங்க, ஒரு செடி இருக்கும், அந்த செடியை வளர வைக்கணுமே. அங்கே இந்த வீட்டுக்கு நான் விளையாடும் போது பார்த்துருக்கேன். அந்த செடிக்கான ஃபார்முலா எனக்கு தெரியுங்க. என்னங்க போடவே இல்லை, அது பாட்டு ஏறுது. பையன் இவ்வளோ தாங்க ஏறும், இதுக்கு மேலே ஏற மாட்டேங்கிங்க. சரி ஓகே, ஃபார்முலா வந்து யூ தாங்க. யூவை மாற்றி போடுவாங்க. இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிங்க. சரி இன்னொன்று தடவை போடும். இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேஜிக் புக்கில் இருக்குமா பாப்பமா? அடுத்த பேஜ் திருப்பிடா. திருப்பிடா. திருப்பிட்டான். எங்கே இல்லைங்க. ஐயோ திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஐயோ வரலங்க. சரிங்க, நம்ம போய் அந்த எந்த சைடு இருக்குமே பாட்டு வந்துடுவோம். எனக்கு இங்கோடி தாங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒரு ஷெட்டுக்குள்ளே போனோம் தெரியுமாங்க, அங்கே தான் இருக்கும் அதோடய ஃபார்ம்லாம். என்னை வீட்டுச்சும் அங்கேருந்து அதை எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுவேன், எதுக்கோ 1க்கு 2 தடவை. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு தாங்க இருக்கும். ஓகே, ஷவல் போட்டிருக்கோம், கரெக்டாக உள்ள வந்துட்டாச்சு. இதுக்கு மேலே தாங்க ஏறணும். ஏறி நீனும் ஏறு, ஓடலும் ஏறணும். ஓகே கைஸ், நீங்கள் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டீங்கனாலே அது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரிங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் அது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரிங்க. கைஸ் அடுத்த பாட்டு வரோம், கண்டிப்பாக வரோம்.